இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக்கை ஸ்டார்ட் பண்றோம். தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. தனி வட்டிக்குரிய முதல்ல ஃபார்முலா பார்த்துக்குவோம். எஸ்ஐன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு என்ன ஃபார்முலானா பிஎன்ஆர் பை 100. ஸோ பினா என்ன அப்படின்னா பிரின்சிபல் சொல்லுவோம், அசல். என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது எத்தனை ஆண்டுகள், காலத்தை குறிக்கிறதா எண்ணு. ஆர் அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பேரு, வட்டி வீதம். அப்ப அசல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது மூணும் தெரிஞ்சா இந்த மூணையும் பயன்படுத்தி நம்மளால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்க முடியும். அதுக்கான ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை 100. இதான் மெயின் ஃபார்முலா. சில நேரங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அசலை கேட்கலாம். அப்ப நம்ம இதுல இருந்து இந்த ஃபார்முலா மாத்திக்கலாம். புதுசா படிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. தேவைப்பட்டா, சப்போஸ் நமக்கு பிரின்சிபல் வேணும், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அசல் என்னன்னு கேட்கிறாங்க அப்படின்னா நமக்கு இந்த அசல் பி வேணும் அப்படின்னா அந்த ஃபார்முலால இருந்தே இந்த 100 மேல கொண்டு போயிருங்க. நமக்கு தேவை என்ன, இந்த பிரின்சிபல், நமக்கு அசல் நமக்கு வேணும், பி வேணும். அப்ப மீதமுள்ள இந்த எண்ணு ஆரை இங்க டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அசலுக்கான ஃபார்முலா. இப்படி மாத்தணும் கட்டாயம்லாம் இல்லை, இதுலயே அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இதுல இருந்து தேவைன்னா இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிக்கு பாக்குற மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு ஃபார்முலா பார்க்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இதுல இருந்து ஃபார்முலாவா மாத்திக்கலாம். ஸோ மெயின் ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் பை 100. பினா என்ன, அசல். என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆர்னா என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.